ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு வீட்டில் பால் மட்டும் இருந்தாலே போதும். ரொம்பவே சுலபமான முறையில் ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லை, இது சாப்பிட்றதுக்குமே நல்ல பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும். அதனாலே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த ஸ்வீட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு இப்போ இந்த பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு முதல்ல பால் சேர்த்துக்கலாம். இப்போ பால் சூடாகி நல்லா கொதிச்சு வரும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ இந்த பாலோட பச்சை வாசனை போக நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கிட்ட ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பாலை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பால் இப்போ நல்லா ஒரு 3 நிமிஷம் கொதித்த பிறகு இப்போ இதில் ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். நான் மொத்தமாக 7 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1 லிட்டர் பாலுக்கு 7 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்தது சரியாக இருக்கும். இப்போ சுகர் நல்லா கரைஞ்சி வரட்டும். அது வரைக்கும் கரண்டி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுகரும் நல்லா முழுமையாக கரைஞ்சி வந்துருச்சு. அடுத்ததாக இதில் 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்க்க விரும்பாதவங்க இதுக்கு பதிலாக நீங்கள் குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த மஞ்சத்தூளை நல்லா பாலில் கலந்து விட்ட பிறகு வாசனைக்காக 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த ஏலக்காய் பவுடரையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக இதில் பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு ரெண்டையும் சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாலை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு கடைசியாக லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு பாலை அப்படியே கொதிக்க விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பால் நல்லா ஒரு 2-3 நிமிஷம் கொதி வந்துருச்சு. இதோடு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாலை நல்லா ஆற வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் கூட சூடே இல்லாத அளவுக்கு நல்லா ஆறி வந்துடணும். அது வரைக்கும் இது ஆறட்டும். இதை அப்படியே நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் இன்னொரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் மொத்தமாக ஒரு 2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த பாலும் நல்லா கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ பால் கொதிச்சு நல்லா இந்த மாதிரி பொங்கி வரும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நல்லா ஒரு கரண்டி போட்டு கலந்து விட்டுக்கங்க. இதை செய்கிறதுக்கு முதல்ல பாலை நம்ம திரண்டு போக வைக்கணும். அதுக்காக ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழத்தை நான் கட் பண்ணி அதோட சாறை பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சமாக சேர்த்து நல்லா பாலில் கலந்து விட்டுக்கலாம். அப்போது இந்த பால் நல்லா முறிஞ்சு வந்துடும் நமக்கு. எலுமிச்சம்பழ சாறை முழுசாக அப்படியே சேர்த்துறாமல் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க. அப்போது பால் நல்லா திரண்டு நமக்கு முறிஞ்சு வர்றது நல்லாவே பார்க்கும்போது கட்டியாக பார்க்குறதுக்கு நல்லா தெரியும். பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பால் திரண்டு வந்துடுச்சு. பாருங்கள், தண்ணி தனியாகவும் பால் கட்டியாக தனியாக திரண்டு வந்து நிற்கிது. இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். அதுக்காக முதல்ல ஒரு வடித்தட்டு எடுத்து அது மேலே இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத்தை போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம காய்ச்சி வச்சுருக்க அந்த பாலை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா வடிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ தண்ணி எல்லாமே நல்லா வடிஞ்சு வந்துடுச்சு. அடுத்ததாக இதில் ஃப்ரெஷ்ஷாக வாட்டர் எடுத்து சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு இதை நல்லா அலசி விட்டுக்கங்க. ஏன்னா இதில் நம்ம எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துருக்கோம். அதோட புளிப்புத்தன்மை இதில் லைட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர்லாம் சேர்த்து நல்லா அலசி விடும்போது அதோட புளிப்புத்தன்மையெல்லாம் போயிடும். அவ்வளோதான், தண்ணி ஓரளவுக்கு வடிஞ்ச பிறகு இப்போ இந்த கிளாத்தை சுற்றிலும் இது கொட்டிடாமல் கவர் பண்ணாப்பில் எடுத்துக்கணும். அப்புறமா இதில் உள்ள தண்ணியை நல்லா இந்த கிளாத்தை முறுக்கி விட்டு நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். சுத்தர தண்ணியே இல்லாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கணும். இதில் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு இறுக்கி பிழிஞ்சு விட்டுட்டு இப்போ ஒரு பிளெயினான பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இப்போ தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு இப்போ இதை அந்த பிளேட்டில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கை வச்சு நல்லா உள்ளங்கை வச்சு இந்த மாதிரி அழுத்தி மசிச்சு பிசைஞ்சு விட்டுக்கணும். அப்போ தான் இது நல்லா சாஃப்டாக வரும். நல்லா கை வச்சு பிசைய பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக ஒரு மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும்.
கை வச்சு நல்ல மாவு மாதிரி நைஸாக இந்த மாதிரி மசிச்சு எடுத்துகிட்டு கடைசியாக சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒரே தான் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக பஞ்சு போல் சாஃப்டாக நம்ம இந்த அளவுக்கு சப்பாத்தி மாவுக்கு உருட்டுறது மாதிரி உருட்டி எடுத்து வச்சாச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. அடுத்து இதுலேருந்து கொஞ்சமாக உருண்டை பிடிச்சி நம்ம எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு எடுத்துட்டா போதும். இப்போ இதை கையில் நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தி உருண்டையாக உருட்டி விட்டுக்கணும். பாருங்கள், இது மாதிரி நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்துட்டு இன்னொரு கையோட உள்ளங்கையில் வச்சு இந்த உள்ளங்கையை வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அழுத்தி விட்டுக்கோங்க. நல்லா அகலமாக இந்த மாதிரி நமக்கு விரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா ஓரங்களையெல்லாம் சரி பண்ணி வச்சுக்கலாம். கை வச்சு நல்லா அழகாக விரல் வச்சு நம்ம இந்த ஓரங்களையெல்லாம் சரி பண்ணிக்கலாம். எல்லாம் சரி பண்ணிவிட்டு எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக நமக்கு இப்போ ரெடி ஆயிரும். இதே போல் மீதம் இருக்கிற உருண்டை எல்லாத்தையுமே நம்ம உருட்டி இதே போல் செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாத்தையுமே நம்ம உருட்டி எடுத்து ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்ததுக்கு மொத்தமாக 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சுகர் நல்லா முழுசாக கரைஞ்சி வரட்டும். அது வரைக்கும் நல்லா ஒரு கரண்டி போட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வைப்போம். நல்லா கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி வந்து கொதிச்சு வந்துருச்சு. இப்போ சுகர் எல்லாமே நல்லா முழுமையாக கரைஞ்சி வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது ஒவ்வொன்றா இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதை மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சபடியே ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எல்லாமே சூப்பராக பஃபியாக வெந்து வந்திருக்கு. பார்க்கும் போதே தெரியுது நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இதுலேருந்து ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இதை நல்லா வேக வச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா எடுத்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க பாலில் சேர்த்துக்கணும். சூடாக இருக்கும் போதே அப்படியே சேர்த்துடலாம். ஆனால் இந்த சுகர் பாகெல்லாம் வடிகட்டிட்டு இப்போ நம்ம வேக வச்சுருக்க இந்த ஸ்வீட்டை மட்டும்தான் சேர்த்துக்கணும். சுகர் பாகையும் சேர்த்துடக்கூடாது. பாருங்கள், ஃபஸ்ட்டே நம்ம காய்ச்சின பால் நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்வீட்டை ஒவ்வொன்றா எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம இப்போ ரெடி பண்ண ஸ்வீட் எல்லாத்தையுமே இந்த பாலில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து பார்த்தோன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா 2 மணி நேரத்துக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஸ்வீட் பாலில் நல்லா ஊறி வந்துருச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.